பவித்ராவும் அனுபாமாவும் அந்த ஆபீஸில் இருந்து இறங்கி மாலுக்குள் நுழைய ஒருவன் பின்னால் வந்து அப்படியே பவித்ராவை தூக்கினான். அவள் திடுக்கிட்டு அவனை பார்த்து யாரென்று தெரிந்து கொண்டதும் கை காலை உதறி கீழே விட சொன்னாள். அவனோ அவளை இறுக்கி பிடித்து கொண்டு அனுவிடம், உங்க ஃப்ரெண்டை கொஞ்ச நேரம் கடன் கொடுக்குறீங்களா? அனு, பரவாயில்லை, கூட்டிட்டு போங்க. ஆனா அந்த மூஞ்சியை கொஞ்சம் சரி பண்ணி அனுப்புங்க. கௌதம் கண்டிப்பா என்று அவளை தூக்கி கொண்டு தன்னுடைய அறையை நோக்கி நடந்தான். அனு, நான் அவளுக்காக காத்திருக்க மாட்டேன். எனக்கு வேலை இருக்கு, கிளம்புறேன். அதனால நீங்க பொறுமையா அனுப்புங்க போதும் என்று சத்தமாக சொல்லிவிட்டு நகர்ந்தான். கௌதம், உன்னோட ஃப்ரெண்ட் கொஞ்சம் டீசெண்ட் தான். பவித்ரா, டேய், என்னை கீழே இறக்கி விட முடியுமா முடியாதா? கௌதம், முடியாது. பவித்ரா, போலீஸ் போலீஸ், என்னை கடத்துறாங்க, காப்பாத்துங்க என்று கத்தியவளிடம் கௌதம் சத்தம் போட்டேனா இங்கேயே எல்லோருக்கும் முன்னாடி உன்னுடைய உதட்டில் முத்தம் கொடுத்துடுவேன். ட்ரை யுவர் லக். பவித்ரா சட்டென்று வாயை மூடிக்கொண்டாள். இறக்கி விடுங்க, நானே வரேன். கௌதம், தட்ஸ் குட் பேப் என்று இறக்கிவிட பவித்ரா சுற்றி நின்ற கூட்டத்தை பார்த்து வெட்கத்தில் தலை குனிந்து ஓட கௌதம் அவளை துரத்தி கொண்டு ஓடி அவள் கையை பிடித்து கொண்டு தன்னுடைய அறைக்குள் இழுத்து சென்றான். அறை கதவை தாளிட்டு, கௌதம், என்ன பிரச்சனை? பவித்ரா அவனுடைய நெற்றி காயத்தை பார்த்து கொஞ்சம் மனம் துன்பப்பட்டாலும் நேராக சென்று சோஃபாவில் உட்கார்ந்து, என்ன பிரச்சனை? கௌதம், அவ என்னோட மாமா பொண்ணு. பவித்ரா, அவ என்னுடைய எதிரி. கௌதம், எதிரை முறையா பேசுகிறாளே. ஏய் பவித்ரா, என்ன ஏய்? அவ என்னுடைய கல்யாணத்தில் என்ன செய்தான்னு தெரியும்ல? கௌதம், தெரியும்டி. பவித்ரா, அப்போ அன்னைக்கு அவ உங்களுக்கு மாமா பொண்ணு இல்லையா? திடீர்னு வானத்தில் இருந்து இப்போ குதிச்சாளா? அப்பவே அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? கௌதம், உனக்கு சொன்னா புரியாதுடி. பவித்ரா கண்ணில் கண்ணீருடன், உங்களை புரிஞ்சிக்க முடியலன்னு தான் நான் சொல்லுறேன். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நிஜமாவே எனக்கு நடந்தது எல்லாமே நடிப்போன்னு தோணுது. கௌதம் அவள் கண்ணீரை துடைத்து, இங்கே பாரு, யார் என்னுடைய பொண்டாட்டி? பவித்ரா கண்ணீருடன், யாருக்கு தெரியும்? அவள் அவ்வளவு தில்லா நின்று பேசிக்கிட்டு இருக்கா. நான் கோவிச்சுக்கிட்டு போறேனே. அவளை விட்டுட்டு ஓடி வந்து சமாதானம் செய்தீர்களா? சொல்லுங்க, செய்தீர்களா? கௌதம் கோபத்தில், பவித்ரா, சட்டப்படி நீதான் எனக்கு பொண்டாட்டி. பவித்ரா உடைந்து அழுதாள். எனக்கு எதுவும் நம்பிக்கை இல்லை. நான் எங்கள் அப்பாவோட பொண்ணாவே இருந்துட்டு போகிறேன். கௌதம், ஏய், அதுக்கா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? அவளை தூக்கி கட்டிலில் கிடத்தினான். நீதான் என்னுடைய பொண்டாட்டி என்று சொல்லிவிட்டு வெறித்தனமாக முத்தமிட்டான். முதலில் திமிரியவள் அவனுடன் போராட முடியாமல் அடங்கினாள். கௌதம், லவ் யூ என்றவன் பொறுக்க மாட்டாள். பவி, யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் மீ. நவ் ஐ ஆம் கோயிங் டு பிஹேவ் அவுட் ஆஃப் வே. சாரி, பட் யூ வில் பி ஹாப்பி என்று அவள் மேல் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தினான். பவித்ரா அவனிடம் இருந்து தப்ப முடியாமல் தன்னை விட்டு கொடுத்தாள். இருவரும் ஆனந்தத்தில் திளைத்தனர். தன்னுடைய உரிமையை அவளுடைய உடலில் நிலைநாட்டினான். பவித்ரா துவண்டு விலகி கண்ணீருடன் அவனை பார்க்க அவன் அவள் கண்ணீரை துடைத்து கொண்டே, நீ மட்டும்தான் என்னுடையவள். நீ இனிமேல் அழவே கூடாது. நீ என்னை நம்ப. இதுக்கு மேலே நான் எப்படி உனக்கு புரிய வைப்பதுன்னு தெரியலை. பவித்ரா, எனக்கு பயமா இருக்கு. கௌதம், என்ன பயம்? பவித்ரா, உங்களை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. உங்களை எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். என்னை ஏமாற்ற மாட்டீங்களே? கௌதம், மாட்டேன். நீ என்னுடைய உயிர். ஐ கான்ட் லிவ் வித்தவுட் யூ. பவித்ரா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? கௌதம் அவளின் திடீர் கேள்வியில் தான் செய்த தப்பை உணர்ந்தான். அவனுடைய ஆங்கிலம் எல்லாம் மேலை நாட்டு உச்சரிப்பில் இருக்கும். 11வது. பவித்ரா, எப்படி இவ்வளவு சரளமாக ஆங்கிலம் பேசுகிறீங்க? கௌதம், பழக்கம்தான். பவித்ரா, எப்படி மேலை நாட்டு ஆக்சென்டில் பேசுகிறீங்க? உங்கள் மாமா பொண்ணு வேற, நீங்கள் சர்வர் இல்லைன்னு சொல்லறா? அவள் உங்கள் பின்னாடி ஒட்டிக்கிட்டே சுற்றணும்னா உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கணும். கௌதம், என்னிடம்தான் நீ இருக்கியே. அவள் உன்னை தான் டார்கெட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். பவித்ரா, நான் நல்லா இருந்தா அவளுக்கு பிடிக்காதாங்க? ஏன்? கௌதம் அவளுக்கு பதில் சொல்ல விரும்பாதவன், எனக்கு என்னவோ நான் உனக்கு தர வேண்டியதை சரியா தரலைன்னு நினைக்கிறேன். நீ இன்னும் எனர்ஜியுடன் இருக்க, அதனால என்று அவளை முத்தமிட ஆரம்பித்தான். பவித்ரா, போதும், வேண்டாம் என்று சத்தமிட்டு பிடிவாதம் செய்தும் அவன் ஒரு மலையைப் போல அவள் மேல் அழுத்தி அவனுடைய விளையாட்டை ஆரம்பித்தான். வெகு நேரம் கழித்து அவளை விடுவித்தான். பவித்ராவால் நகரக்கூட தெம்பில்லாமல் போனது. 4-5 லாரி தன்மேல் ஏறி சென்றது போல உடலெல்லாம் வலியில் படுத்திருந்தாள். கௌதம் குளித்து வந்து, பேவ். பவித்ரா தன்னுடைய விரலை கூட அசைக்க முடியாமல் படுத்திருந்தாள். கௌதம் அவள் அருகில் படுத்து, இப்படி 2வது ரவுண்டுக்கே களைச்சு போயிட்டேனா எப்படி? பவித்ரா சன்ன குரலில், நான் எப்படி வேலைக்கு போகட்டும்? 1 மணி நேரம்தான் அனுமதி கேட்டு வந்தேன். கௌதம் சிரித்தான். லீவு போட்டுக்கோ என்று முத்தமிட்டான். பவித்ரா சன்னமாக பொறுக்கி என்றாள். அதை கேட்டு கௌதம் சிரித்து, சரி வா,
நல்லா சுடு தண்ணீர் குளிச்சேன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பவித்ரா என்னால் நகரக்கூட முடியாது என்றவளை அப்படியே தூக்கினான். உள்ளே பாத்டப்பில் அவளை படுக்க வைத்து சுடுநீரை நிரப்பி குளி, நான் உனக்கு ட்ரெஸ் ரெடி பண்ணுறேன் என்று வெளியே வந்தான். பவித்ரா குளித்து வெளியே வந்ததும் அவளுக்கு உடை தயாராக இருந்தது. உடுத்தி கொண்டு ஹாலுக்கு வர கௌதம் தயாராக இருந்த உணவை அவளுக்கு நீட்டினான். பவித்ரா அவன் அருகில் உட்கார்ந்து ஊட்டி விடுங்க. கௌதம் ஊட்டி விட்டான். கொஞ்ச நேரம் தூங்கு, சாயந்திரமா உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். பவித்ரா இல்லை, இப்படியே உங்க மேல சாஞ்சுக்கிறேன். நேத்து அப்பா எதுவும் சொன்னாரா? கௌதம் வேலைக்கு போக சொன்னார். பவித்ரா அவன் மேல் சாய்ந்து கொண்டு, அப்பா சொல்வதை தப்பா எடுத்துக்காதீங்க கௌதம், அவர் சொல்வதும் சரிதானே. தன்னுடைய மகளுக்கு ஏற்ற பையன்தான் அவளுக்கு கணவனா இருக்கணும்னு நினைப்பது தப்பில்லையே. பவித்ரா அதுக்காக என்னை டாக்டருக்கு படிக்க போறீங்களா? கௌதம் உனக்கு ரொம்ப லொல்லு ஜாஸ்தியா இருக்கு, இன்னொரு ரவுண்டு போகலாமா? பவித்ரா வாயை 2 கையால் மூடிக்கொண்டாள். கௌதம் ஏன் டாக்டரா இருந்தாதான் ஒத்துக்குவீங்களா? பவித்ரா சேச்சே, இந்த பவித்ராவுக்கு சர்வரை பார்த்துதான் காதல் வந்தது. கௌதம் அப்போ நான் உன்னை விட அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டியா? பவித்ரா இல்லை, நீங்கள் ஹோம் மேக்கராக மாறிடுங்க, நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு உங்களை பார்த்துக்கிறேன். கௌதம் அவளை அணைத்தான். மனதுக்குள் இதுக்கு தாண்டி உன்னை எனக்கு பிடிச்சது ராட்சசி என்று நினைத்து கொண்டு அவளை சீண்டாமல் எப்படி அவனுடைய பொழுது போகும். வலிக்குதே. பவித்ரா என்ன ஆச்சு? கௌதம் காலையில் ஒரு ராட்சசி கையில் கிடைத்ததை தூக்கி வீசி அடிச்சா பாரு. பவித்ரா சாரி ரொம்ப வலிக்குதா? கௌதம் 2 தையல் போட்டு இருக்கு. பவித்ரா அவனுடைய காயத்தில் மெல்லிய முத்தத்தை பதித்தாள். ஆமா, இதுக்கு முன்னாடி எப்படி காயமாச்சு? அவள் உங்களை தடவி தடவி பார்த்துக்கிட்டு இருந்தாளே. கௌதம் நேற்று ராத்திரி இடிச்சுக்கிட்டேன். பவித்ரா எங்கே காட்டுங்க, எங்கே அந்த காயம்? கௌதம் அதுதான் இது. பவித்ரா போச்சு, அடிபட்ட காயத்துக்கு மேலேயே மறுபடியும் பட்டுடுச்சா? அதனால தான் அவ்வளவு ரத்தம் வந்ததா? நான் கூட என்னால் தான் காயம்பட்டு ரத்தம் வந்ததோன்னு பயந்துட்டேன். கௌதம் அவள் பேசியதை கேட்டு வந்த ஆத்திரத்தில் அவள் உதட்டை கடித்தான். பவித்ரா அவனை தள்ளிவிட்டு வலிக்குதுங்க என்று அவன் மேலே சாய்ந்து அவனை கட்டிக்கொண்டாள். இருவரும் அப்படியே வெகு நேரம் கழித்தனர். கௌதம் சரி வா, உன்னை வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன். பவித்ரா போகலாம் என்று சந்தோஷமாக எழுந்தாள். கௌதம் காரில் ஏற்றிக்கொண்டு அவள் வீட்டை நோக்கி நகர்த்த பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவள், உங்க அப்பா என்ன பண்ணறா? சும்மாதான் இருக்காரு. பவித்ரா அம்மா என்ன பண்ணுறாங்க? பல்லை கடித்து கொண்டு சும்மாதான் இருக்காங்க. பவித்ரா உங்களுக்கு கூட பிறந்தவர்கள் இருக்காங்களா? கௌதம் ஏன் பொண்ணு பார்க்க போறியா? பவித்ரா இல்லை, உங்கள் சம்பளத்தை வீட்டுக்கு அனுப்பிடுவீங்களா? கௌதம் ஏன், என்னுடன் எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு பயம் வந்துடுச்சா? பவித்ரா இல்லை, இனிமேல் என்னுடைய சம்பளத்தையும் தருகிறேன், உங்கள் செலவுக்கு வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுங்க. கௌதம் இந்த பதிலை எதிர்பார்க்காதவன் சட்டென்று பிரேக் அடித்து நிறுத்தினான். பவித்ரா என்னாச்சு என்று கண்ணாடி வழியாக வெளியே பார்த்தாள். கௌதம் இல்லை, ஒன்றுமில்லை, சம்பளத்தை என்னிடம் கொடுத்துட்டா உங்கள் வீட்டில் கேட்க மாட்டாங்களா? பவித்ரா நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? கார் பவித்ரா வீட்டு வாசலில் நிற்க பவித்ரா இறங்கி பாய் சொல்லிவிட்டு உள்ளே நடந்தாள். கௌதம் காரில் இருந்து அவளை பார்த்தான். அவள் நடையில் ஒரு வித்தியாசம் இருந்தது. அதற்கு காரணம் இன்று அவளை முழுவதுமாக கொடுமை செய்த அவன்தான். தன்னுடைய கண்ணிலிருந்து அவள் மறைந்ததும் காரை எடுத்து கொண்டு புறப்பட்டான். ஆனால் மாடியிலிருந்து நிலா இவர்களை பார்த்து கொண்டு நின்றாள். தன்னுடைய போனில் ஒளிர்ந்த சதீஷ் காலை அமைதிப்படுத்திவிட்டு கௌதம் கார் சென்ற திசை நோக்கி பார்த்து கொண்டே நின்றாள். மனதுக்குள் அவளுக்கு மட்டும் எப்படி இப்படி ஒரு ஆள் கிடைச்சா? ஒரு சர்வராக இருந்தாலும் அப்பா முன்னாடி கெத்தா தூக்கிட்டு வந்து படுக்கை அறைக்குள் அவளை படுக்க வைத்துவிட்டு என்னவோ அவள் ஒரு மகாராணி மாதிரி அவளுக்கு சேவகம் செய்ய சொல்லிவிட்டு போறா. மோதிரம் வாங்கி கொடுக்குறா, வீட்டு வாசலில் ட்ராப் பண்ணிட்டு போறா. ஆனால் இந்த சதீஷ் வீட்டுக்கு வந்து அப்பாவிடம் பேசவே பயந்துக்கிறான். பவித்ரா தன்னுடைய அறைக்குள் சென்றவள் படுத்து கொண்டாள். கோதி என்ன போய் படுத்துக்கிட்ட, வா காஃபி குடி. பவித்ரா வேண்டாமா. கோதை ஏண்டி என்று விடுவிடுவென்று அவளுடைய அறைக்குள் நுழைந்தவன் பவித்ரா நெற்றியில் கை வைத்து பார்க்க பவித்ரா சினுங்களாக ஒன்றுமில்லைம்மா, சும்மா களைப்பாக இருக்கு, கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறேனே. கோதை களைச்சு போகிற மாதிரி என்ன வேலை கிழிச்சிட்டு வரியோ? சரி, சாயந்தர நேரம் படுத்துக்காமல் எழுந்து உட்கார். பவித்ரா என்று எழுந்து உட்கார்ந்தவளை பார்த்து கோதை என்ன ட்ரெஸ் இது, இந்த மாதிரி உன்னிடம் ஒன்று இருக்கா? இல்லையே, காலையில் வேறு ட்ரெஸ் தானே போட்டுக்கிட்டு போனேன். பவித்ரா சற்றென்று நினைவுக்கு வந்தவள் ட்ரெஸ் ஆணி மாட்டி கிழிஞ்சிடுச்சு, அதனால தான் வேறு ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டேன். பவித்ரா என்ன கல் உடைக்கவா போகிற? ட்ரெஸ் எப்படி கிழியும்? பவித்ரா அம்மா கேள்வி மேலே கேள்வி கேட்காத என்று பாத்ரூமில் நுழைந்து கொண்டாள். சதீஷ் 3 நாட்களாக தன்னிடம் பேசாமல் ஒதுக்கும் நிலாவை பற்றி தெரிந்து கொள்ள பவித்ரா வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஆனால் என்ன காரணத்துடன் செல்வது என்று நினைத்தவன்
கௌதமை பார்க்க சென்றான். NK ஹோட்டல் ரிசப்ஷனில், நான் சதீஷ், கௌதம் இங்கே தங்கியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஒரு நிமிஷம் சார், நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். சிறிது நேரத்தில் காத்திருந்த சதீஷை மேலே அழைத்தான் கௌதம். சதீஷ், ஹலோ, நாம் இதுக்கு முன்னாடி பவித்ரா வீட்டுக்கிட்ட மீட் பண்ணினோமே. கௌதம், நல்லா ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க, என்னை பற்றி என்ன தெரியணும் என்று நேரடியாக விஷயத்துக்கு வந்தான். அதை கேட்ட சதீஷ் கொஞ்சம் திடுக்கிட்டாலும் சுதாரித்து, ஸோ உங்களை பற்றி தெரிஞ்சுக்க தான் நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்க? கௌதம், எஸ், வேறு எதுக்கு அவர் உங்களை அனுப்பியிருப்பார்? சதீஷ், ஒரு சச்சம்மா மகனுக்கு இந்த அளவுக்கு யோசனை கூட இல்லைன்னா தான் தப்பு. கௌதம் கொஞ்சம் படபடத்தான். இவனுக்கு அம்மா பற்றி எப்படி தெரியும்? என்னை பற்றி தெரிந்து கொள்ள வந்திருக்கிறான் என்று நினைத்தால் என்னை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறான். கௌதம் தன்னை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது என்ற நினைப்பை உடைத்த சதீஷ் தொடர்ந்தான். உங்கள் மாமனார் உங்களுடைய ஜாதகம் எல்லாம் கைக்குள்ள வச்சிருக்கார். தன்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் யாருன்னு தெரிஞ்சுக்காம விட்டுடுவாரா என்ன? கௌதம் சிரித்தான். நான் தான் கொஞ்சம் தப்பு கணக்கு போட்டுட்டேன். சதீஷ், முத்து அங்கிள் பற்றி உங்களுக்கு தெரியலை, அவ்வளவுதான். கௌதம், எஸ், இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பாருன்னு நான் நினைக்கலை. சதீஷ், உங்கள் அப்பாவும் என்னுடைய அப்பாவும் முத்து அங்கிளும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னுடன் தயக்கம் இல்லாமல் பேச தயாராக இருப்பீர்களா? கௌதம் ஆச்சரியப்பட்டு போனான். மை காட், இட்ஸ் வெரி பிக் சர்ப்ரைஸ். ஷல் வி ஹாவ் ட்ரிங்க்? சதீஷ், ஓகே. கௌதம், ஒன் செக் என்று ஃபோன் செய்து ட்ரிங்க்ஸ் தர வைத்தான். இருவரும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். சதீஷ், உங்களை பற்றி தெரிந்ததில் இருந்து நிலா என்னை அவாய்ட் பண்ணுறா. கௌதம், மரியாதை எல்லாம் வேண்டாம். என்னை விட ஒரு வயது சின்ன பையன்தானே நீ. சதீஷ், உங்கள் லெவல் வேறு. கௌதம், அடச்சி, இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? நிலா பவித்ரா தங்கச்சி. ஓ, அப்போ நீ எதிர்கால சகலை. சதீஷ், அப்படி இருக்குமான்னு தெரியலை. கௌதம், ஏன் அப்படி சொல்லற? சதீஷ், எனக்குள்ள ஒரு ஃபீல், உங்களை மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சதும் என்னை ஒரு பொருட்டா நினைப்பாங்களா? கௌதம், இப்படி யாரும் நினைக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் தன்னைத்தானே தாழ்த்திக்கிறவங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. உனக்கு என்ன பிரச்சனையே சொல்லு. சதீஷ், நிலா. கௌதம், நான் சொல்லுவதை கேளு, தயங்காதே. நீயும் அவளை தனியாக கூட்டிகிட்டு போய் ப்ரொப்போஸ் பண்ணு. சதீஷ், ஃபோன் எடுத்து பேச மாட்டேங்கிற, எங்கே வெளியே கூட்டிகிட்டு போகிறது? கௌதம், சரி, நீ நாளைக்கு அங்கே வீட்டுக்கு போயிட்டு அங்கிள் கிட்ட என்னை பற்றி தகவல் சொல்வது போல அவளுக்கு பிடித்த எதையாவது வாங்கிட்டு போய் கொடு. சதீஷ், அதுதான் என்ன வாங்கிட்டு போகிறது? கௌதம், நீ பக்கத்தில் இருக்கும் மாலுக்கு போய் ஜுவல் செலக்ஷனில் அழகாக இருக்கும் நகையாக வாங்கிட்டு போய் கொடு. சதீஷ், விடு, அவ்வளவு எல்லாம் என்னிடம் பணம் இல்லை. அவளுக்கு நொறுக்கி தீனி பிடிக்கும், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகிறேன். கௌதம் அவனை பார்த்தான். சரி, ஓ இஷ்டம். நீ சீனியர் கிட்ட ப்ராக்டிக்ஸ் பண்ணுறியா இல்லை தனியாக கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கியா? சதீஷ், தனியாக தான் பண்ணுறேன். ஓரளவுக்கு நல்ல பெயர் இருக்குது. ஆனால் என்னிடம் வருபவர்களிடம் பிரச்சனையை பெரிது பண்ணி சம்பாதிக்க தெரியலை, பணம் பண்ண தெரியாத ஆள். கௌதம் சதீஷின் பிரச்சனையை உணர்ந்தான். எனக்கு தெரிஞ்ச கம்பெனியின் லா கன்சல்டன்ட் ஆஃபீஸர் வேலைக்கு நீ சேர்ந்துக்கிறியா? சதீஷ், எப்படி முழு நேரம் அங்கே வேலை செய்யணுமா? கௌதம், தேவைப்படாது. நீ உன்னிடம் வேலையை பார்த்துக்கோ. அந்த கம்பெனிக்கு ஏதாவது உன்னுடைய உதவி தேவைன்னா நீ பார்த்துக்கலாம். சதீஷ், ஓகே. எனக்கும் ஒரு நிரந்தர வருமானம் வரும் இல்லையா? கௌதம், எஸ். சதீஷ், தேங்க்ஸ் கௌதம். எனக்கு இந்த உதவி செய்தேனா என்னை நிலா தரைக்குறைவாக பார்க்க மாட்டா. நானும் அவளுக்கு பிடித்த மாதிரி கிஃப்ட் வாங்கிட்டு போக முடியும். அங்கிள் முன்னாடி தைரியமாக பேச முடியும். கௌதம் அவனுடைய தோளை தட்டி கொடுத்தான். அப்பாவின் கல்லூரி தோழனின் மகன், எனக்கும் நண்பன், என்னால் முடிந்த உதவியை செய்வேன் என்று நினைத்து கொண்டு, சதீஷ், காலையில் இந்த ஹோட்டல் வந்துடு, பேசிக்கலாம். ஒரே ஒரு உதவி நீ எனக்கு பண்ணணுமே. சதீஷ், என்ன கௌதம்? கௌதம், பவித்ரா என்னை சர்வராக நினச்சிக்கிட்டு இருப்பது எனக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்ச நாள் நான் அப்படியே இருக்கேன். நானா அவளிடம் சொல்லாமல் அவளுக்கு தெரிய வேண்டாம். சதீஷ், ஓகே. ஆனால் சீக்கிரம் நீயும் ஒரு வேலைக்கு போகணும். கௌதம், கண்டிப்பாக. முதல்ல என்னுடைய பவித்ராவுக்கு என்னை பற்றி தெரியப்படுத்திவிட்டு தான் மற்றவர்களுக்கு தெரிய வைப்பேன் என்று நினைத்து கொண்டான். சதீஷ் விடை பெற்று கிளம்பினான். கௌதம் வாசுவை அழைத்தான். நம்ம சட்ட சிக்கல் எல்லாம் யார் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? வாசு, சார், ஒரு பெரிய வக்கீல் பார்த்தோம். தனி கேஸாக தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டேன். ஒவ்வொரு கேஸுக்கும் தனித்தனி ஃபீஸ் கொடுத்துட்டு இருக்கும். கௌதம், சரி, நாளைக்கு காலையில் சதீஷ்னு ஒருத்தர் வருவார். நம்ம லா டீல் எல்லாமே அவர் பார்த்துக்கட்டும். ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுட்டுங்க. டீட்டெயில் எனக்கு அனுப்பிடுங்க. மேனேஜர் சைன் பண்ணட்டும். பாஸ், சார், நீங்கள் எப்போ எங்கள் பாஸாக வந்து ஆஃபீஸில் உட்கார போகிறீங்க? கௌதம், சீக்கிரம் வந்துடுவேன் என்று கட்டில் சாய்ந்தேன். வாசு, சார், டீ போடட்டுமா? கௌதம், என்ன வேலை இருக்கா? வாசு, ஆமாம் சார். கௌதம், கொஞ்சம் களைப்பாக இருக்குது. ஒரு 15 நிமிடம் பவர்
பவர்னப் போட்டுக்கிறேன் என்று கண்ணை மூடினான். பவித்ராவின் வாசம் நிறைந்த தலையணையை அணைத்து கொண்டு தூங்கினான். காலை சதீஷ் ஹோட்டலில் ரிசப்ஷனில் அமர்ந்திருக்க ரிசப்ஷனிஸ்ட், சார் நீங்கள் நேராக உள்ளே போங்க, ரைட் முதல் ரூம், மேனேஜர் உங்களுக்காக காத்திருக்கிறார். சதீஷ் உள்ளே நுழைந்தான். மேனேஜர் எழுந்து நின்று வாங்க சார் என்று கை குலுக்கினார். சதீஷ் அவர் முன் உட்கார, சார் இந்த கான்ட்ராக்ட் படித்து பாருங்கள், உங்களுக்கு சரியாக இருந்தால் கையெழுத்து போடுங்க, இல்லைனா எந்த இடத்தில் பிரச்சனைன்னு சொல்லுங்கள், திருத்திக்கலாம். சதீஷ் படித்து பார்த்துவிட்டு ஓகே சொல்லி கையெழுத்து போட்டார். மேனேஜர், உங்களுக்கு நம்ம ஆஃபீஸ் சார்பாக வெல்கம் கிஃப்ட் இந்தாங்க என்று சதீஷ் கையில் ஒரு கிஃப்ட் பாக்ஸை திணிக்க, சதீஷ் இல்லை இதெல்லாம் வேண்டாம் சார், நீங்கள் நம்ம என்கே குரூப்பில் ஒரு அங்கமாகிட்டீங்க, அதனால் இதை ஏற்றுக்கோங்க, எங்கள் பாஸோட அன்பு கட்டளை. சதீஷ் கொஞ்சம் தயக்கத்துடன் ஏற்றுக்கொண்டார். சதீஷ் வெளியே வந்ததும் கௌதம் ஃபோனுக்கு அழைத்தான். கௌதம், என்ன லாயர் சார், என்ன ஆச்சு? சதீஷ், கௌதம் தேங்க்ஸ். கௌதம், அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. எப்படி பாஸ் பார்த்து பேசினீர்களா? சதீஷ், இல்லை, பாஸ் யாருன்னு இங்கே வேலை செய்பவர்கள் யாருக்குமே தெரியாதான், உனக்கு எப்படி அவரை தெரியும்? கௌதம், சும்மா ஃப்ரெண்ட். சதீஷ், சம்திங் பிஸ். கௌதம், உன்னோட உடம்புக்குள் ஓடும் ஷெர்லாக் ஹோம்ஸை மூட்டை கட்டி வை. சதீஷ், சரி, ஆனால் எனக்கு வெல்கம் கிஃப்ட் என்னவோ கொடுத்துருக்காங்க. கௌதம், செம, அப்போ அதை எடுத்துக்கிட்டு போய் உன்னோட ஆளுக்கிட்ட கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணு. சதீஷ், உள்ள என்ன இருக்குன்னு தெரியாமல் அவளுக்கு கொடுத்துட்டு, கௌதம், சரி, உனக்கு ஓடும் டிடெக்டிவ் மூளையை கலற்றி வச்சுட்டு சிம்பிளாக திறந்து பாரு, பிடிச்சிருந்தா மறுபடியும் ஒரு கிஃப்ட் கவர் போட்டு நிலாவுக்கு கொடு, இல்லைன்னா நீயே வச்சுக்கோ. சதீஷ் முத்துவிற்கு ஃபோன் செய்து வீட்டுக்கு வருவதாக தெரிவித்து வீட்டுக்கு சென்றான். சதீஷ், சாரி அங்கிள், உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன், காலையில் அவசர மீட்டிங் முடிச்சுட்டு உடனே வந்துட்டேன். முத்து, இருக்கட்டும், என்ன சொல்லறாரு மாப்பிள்ளை? சதீஷ், என்னை பார்த்ததும் நீ என்னை வியப்பு பார்க்க வந்தியான்னு ஒரே சண்டை. சமாதானம் செய்து பேசுவதற்கும் போதும் என்று ஆகிவிட்டது. அவர் அந்த ஹோட்டலில் தான் தங்கியிருக்கா, வேலைக்கு போகும் எண்ணத்தில் இப்போதைக்கு இல்லை. அன்னைக்கு பவித்ரா பிரச்சனை நடந்த நேரம் அவர்தான் இருந்திருக்கிறார். பிரவீனை அடைத்ததும் அவர்தான். முத்து, அப்போது பவித்ரா அடிக்கடி கௌதமை பார்த்து பேசிக்கிட்டு தான் இருக்கா. சதீஷ், ஓ, இப்படியும் சொல்லலாமா? அப்படி தானே நினைக்கிறேன். முத்து, அவங்க லவ் பண்ணுறாங்களா? சதீஷ், அங்கிள், டக்குன்னு கேட்க முடியலை, ஆனால் அவர்கிட்ட பேசின வரைக்கும் அவருக்கு பவித்ராவை ரொம்ப பிடிக்கும்னு தெரியுது. முத்து, அவங்க கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு பாதி பாரம் இறங்கும். சதீஷ், நான் தான் பேசி எப்படியாவது அதை செய்ய சொல்லிடுறேன். முத்து, சரி சதீஷ், எனக்கு அவசர மீட்டிங் இருக்குது, நான் கிளம்புறேன். சதீஷ், சரி அங்கிள், நிலா இருக்காளா? முத்து, உள்ளே தான் இருப்பா, நீ போய் பாரு, நான் கிளம்புறேன். கோதை ஒரு மீட்டிங்கில் இருக்கிறார், வந்ததும் காஃபி குடிச்சிட்டு கிளம்பு. சதீஷ், இல்லை அங்கிள், நானும் நிலாவை பார்த்துட்டு கிளம்புறேன். முத்து ஓகே என்று கிளம்பினார். சதீஷ் நிலாவின் அறைக்குள் நுழைய அவள் சோகமே வடிவமாக அமர்ந்திருந்தாள். சதீஷ் அறைக்கதவை தாளிட்டு அவளை தாவி அணைத்தான். நிலா திடுக்கிட்டு, எப்படி வந்தீங்க? சதீஷ், உங்கள் அப்பா கிட்ட கேட்டு அனுமதி வாங்கிட்டு வந்தேன். நிலா, எப்படி அவரை பார்த்தாலே நடுங்குவீங்க? சதீஷ், இனிமேல் அப்படி இல்லை என்று அவளுடைய கழுத்தில் சின்ன செயின் ஒன்றை மாட்டினான். நிலா தாவி குதித்தான். எங்கள் அப்பா கிட்ட தைரியமாக கேட்டுட்டு வந்து என்னை பார்த்து என்ன கிஃப்டெல்லாம் கொடுக்குறீங்க, நீங்கள் பெரிய ஆள் தான். சதீஷ், பின்ன 4வது நாளாக என்னுடைய ஃபோனை பேசாமல் தவிர்க்கும் இந்த குட்டி காட்டேரியை சமாதானம் செய்யணுமே என்று சதீஷ் கழுத்தை கடித்தாள். சதீஷ் அவளை தூக்கி அணைத்து கொண்டான். வலிக்குது. நிலா, காட்டேரி இப்படி தான் கடிக்கும். சதீஷ், இன்னைக்கு என்னோட டார்லிங் வெளியே வருவார்களா, இல்லை சதீஷை நினச்சிக்கிட்டே சோகமாக உட்கார்ந்துருப்பாங்களா? நிலா கண்ணாடியில் தன்னுடைய கழுத்தை பார்த்து, ரொம்ப விலை அதிகமாக இருந்திருக்கும் இல்லை? சதீஷ், இல்லை. நிலா, எனக்காக நீங்கள் சின்ன செலவு செய்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். உங்களுடைய மாத வருமானம் எல்லாவற்றையும் இதிலேயே போட்டுட்டீங்களோன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் எங்கள் அக்கா வீட்டுக்காரர் ஒரு சர்வர், அவர் அவளுக்கு மோதிரம் வாங்கி கொடுத்த பொழுது கொஞ்சம் பொறாமையாகவும் உங்களாலே இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு வருத்தமாகவும் இருந்தது. கண்டிப்பாக என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? எங்கள் அக்காவை விட நான் ஒரு படி மேலே இருக்கணும். சதீஷ், அதுக்காக என்னை கழற்றி விட்டுடலாம்னு முடிவு பண்ணிட்டியா? நிலா, அப்படி இல்லை. ஏற்கனவே எங்கள் அப்பாவும் அம்மாவும் அவளுக்காக தலைகால் புரியாமல் ஆடுவாங்க. இன்னும் அவளுடைய கணவர் அவளை நல்லா பார்த்துக்கிறாருன்னு தெரிஞ்சால் இன்னும் ஆடுவாங்க. என்னை ஒட்டுக்க ஒதுக்கிடுவாங்க. நீங்களும் உங்கள் அம்மாவுக்காக என்னை ஒதுக்கிடுவீங்க. அப்புறம் நான் எப்பவும் போல யாராவது என் மேல் பாசம் காட்ட மாட்டாங்களா? என்கிட்ட சுற்றிக்கிட்டே இருக்கணும். சதீஷ், நிலா, உண்மையில் எல்லோரும் பாசமாக தான் இருக்காங்க, நீ தான் புரிஞ்சிக்கவே இல்லை. நிலா, நான் அப்படி தான் ரொம்ப
பலவீனமானவள். சரி சரி நீ கோவப்படாதே. சாயங்காலம் ஹோட்டல் போகலாம். ஓகே நிலா. சரி தேங்க்ஸ். எனக்கும் ஒரு மனசு இருக்கு. அதில் ஆசைகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு. சதீஷ் அவள் நெற்றியில் முத்தமிட்டு, இப்படியெல்லாம் கண்டதை யோசிச்சு என்னிடம் பேசாமல் இருக்காதே. அப்படி இருந்தால் என்னுடைய மனசு கஷ்டப்படும். இல்லையா? எனக்கு யார் இருக்கா சொல்லு. நிலா அவன் கன்னத்தில் முத்தமிட்டு, சரி சாரி. கௌதம் திரையில் பார்த்த பவித்ராவை பார்த்து சிரித்து கொண்டான். இன்று வேண்டுமென்றே புடவையில் வந்திருந்தாள். இன்று அவள் எதிர்பார்த்து வந்ததை நிகழ்த்தாவிட்டால் கௌதம் மனது தாளாது. பவித்ரா கையில் ஃபோன் சினுங்கியது. எடுத்து பார்த்து சிறு புன்னகையுடன் காதில் வைத்தாள். கௌதம் பசிக்குது. பவித்ரா சாப்பிடுங்க. கௌதம் அது தெரியாமல் எங்களுக்கு 30 வயசு ஆகலை. பொண்டாட்டியுடன் சாப்பிட ஆசை. பவித்ரா எனக்கு வேலை இருக்கு. கௌதம் 5 நிமிஷம். உனக்கு பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ் கோபி மஞ்சூரியன் தயாராக இருக்கு. பவித்ரா என்னவோ நீங்களே சமைச்ச மாதிரி பேசுறீங்க. கௌதம் கிண்டலா? வர முடியுமா முடியாதா? பவித்ரா முடியாது. கௌதம் ஹலோ, நேற்று மாலுக்குள் வந்து தூக்கிட்டு வந்த எனக்கு உங்கள் ஆஃபீஸ் வந்து தூக்க தெரியாதா? பவித்ரா நீங்கள் உள்ளே வந்தால் அப்படியே உங்களுக்கு சலாம் போட்டு விட்டு விடுவார்களா என்ன? கௌதம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெலிவரி பாய் மாதிரி வருவேன். பவித்ரா அவனுக்கு பழிப்பு காட்டிவிட்டு முடிஞ்சதை பாருங்க. கௌதம் ஆனால் வந்தேன்னா அது ஆஃபீஸ், சுற்றி நிறைய பேர் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டேன். அங்கேயே கிஸ் பண்ணிடுவேன். பவித்ரா வாயை மூடிக்கொண்டாள். அதை பார்த்த கௌதம் சிரித்தான். 5 நிமிடம் டைம். லேட் ஆச்சுன்னா அப்புறம் எதிர் விளைவுகளை சந்திக்க தயாராக இரு. பவித்ரா சிரித்து கொண்டே ஃபோனை வைத்து எழுந்து நின்று புடவையை சரி செய்து கொண்டாள். பையை அங்கேயே விட்டுவிட்டு கையில் ஃபோனை எடுத்துக்கொண்டு கௌதம் அறையை நோக்கி வந்தாள். கௌதம் அவளுக்காக காத்திருந்தவன் அவள் உள்ளே நுழைந்ததும் ஏற இறங்க பார்த்தான். என்ன இன்னைக்கு புடவை? பவித்ரா அனுப்பினாள். சும்மா ஒரு ஃபங்க்ஷன் போனேன், அப்படியே ஆஃபீஸ் வந்துட்டேன்.